தமிழ் புத்தாண்டு வாழ்த்துகள். நாளை புத்தாண்டு தினத்தில் அவருடைய உன் சமையலறையில் படத்தை பார்க்க போகிறேன். அப்படியே பின்னணி இசை சேர்ப்பும் நடக்கவிருக்கிறது. புத்தாண்டு தினத்தில் இந்த நிகழ்ச்சி, இந்த படம் வந்திருக்கிறது. இதில் இப்போ நீங்கள் கேட்ட பாட்டு, இந்த பொறப்பு தான் நல்லா ருசித்து சாப்பிட கிடச்சிது அப்படிங்கிற காளிதாஸ் உடைய கேரக்டர் அவர் எடுத்து நடிச்சிருக்காரு. வாத்தியார் பாடம் சொல்லி கொடுக்குறப்ப இந்த பிறப்பு எதுக்கு நடந்திருக்குன்னா, பிறப்பு எதுக்கு கிடச்சிருக்குன்னா சாப்பிட்றதுக்காகத்தான் சார் பிறந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பாட்டு ஸ்டார்ட் ஆகுது, இந்த பிறப்பு தான் நல்லா ருசித்து சாப்பிட கிடச்சதுன்னு. ஆனால் டியூன் போட்டாச்சு. தமிழ் உணவு வகைகளை பற்றியே பாட்டில் வரணும் அப்படின்னு சொல்லி பிரகாஷ் கேட்டதுனால அதை வச்சே பாடல் எழுதிட்டு பாடி பார்த்தா இல்லையே, இந்த பல்லவி சரியில்லையேன்னு தோணிக்கிட்டே இருந்தது. திடீர்னு ஒரு நாள், ஆனால் எனக்கு கம்போசிங் நேரத்தை தவிர வேறு நேரத்தில் இசையை பற்றியோ அல்லது என்ன பண்ணணுங்கிறத பற்றியோ நினைக்கிற ஆள் நான் இல்லை. அந்த நேரத்தில் என்ன வருதோ அந்த நேரத்தில் அதை கம்போஸ் பண்ணி தான் எனக்கு இது வரைக்கும் பழக்கம். ஆனால் முதல் முறையாக ரெக்கார்டிங் கிளம்பிகிட்டு இருக்கேன். பாட்டெல்லாம் எடுத்தாச்சு. எடுத்த பின்னாடி ரெக்கார்டிங் கிளம்பி அன்னைக்கு ஒரு தண்ணி எடுத்து தலையில் ஊற்றுறேன் பாத்ரூமில். இல்லை, இந்த பிறப்பு தான் இந்த ஒரு நல்லா ருசித்து சாப்பிட கிடைச்சதுங்கிற லைனில் இந்த பாட்டுக்கு வரணும், இதுதான் அந்த கேரக்டரு அப்படின்னு சொல்லி பிரகாஷ் ராஜ்கிட்ட ஸ்டுடியோவில் பாத்ரூமில் எனக்கு தோணுதியா அப்படின்னு சொன்னால், சார் இதுதான் கரெக்டு, இது கேரக்டருக்கு பொருத்தமாக இருக்குன்னு சொல்லி அந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ண தான் இப்போ நீங்கள் கேட்டது. இந்த பிறப்பு தான் நல்லா ருசித்து சாப்பிட கிடச்சிது. நல்லா சுட சுட மதுரை மல்லிகைப்பூ இட்லியை மீன் குழம்புல புரட்டி எடுக்கிறதுக்கு பிரகாஷ் ராஜ் புரட்டி எடுத்து உங்களுக்கெல்லாம் ருசியான சமையலறையை உங்களுக்கு காட்ட இருக்கிறார். இந்த படம் வெற்றி பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.